ஹாய் மக்களே, சிம்பிளாக சிக்கன் குழம்பு குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தட்டில் சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை அறுத்து வச்சுருக்கேன். இன்னொரு தட்டில் ஹோல் ஸ்பைசஸ், மல்லி, பெப்பர், பட்டை, கிராம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிறது 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிங்காரி விலாக்ஸ்னு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் குழம்பு தான் என்னோடய ஃபஸ்ட்டு ரெசிபி. இனி அடுத்தடுத்து இதில் குக்கிங் ரெசிபீஸ் அப்புறம் விலாக்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம இங்கே வச்சுருக்கிற தக்காளி, ஹோல் ஸ்பைசஸ் இதெல்லாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். இதை ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனால் போதும். தக்காளி போட்டுட்டு அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த ஹீட்லேயே தேங்காய் போட்டுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண 250 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணி ஆல்ரெடி 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு செகண்ட் அப்படியே வதக்கி விட்டுறேன். வதக்கிட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுடலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டுருங்கங்காட்டி நான் அளவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க உப்பு மட்டும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 3 விசில் விட்டெடுத்தால் நல்ல டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி. இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ மக்களே. இனி அடுத்தடுத்து இந்த சேனலில் குக்கிங் விலாக்ஸ் வரும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.